கனேடிய மத்திய வங்கியானது தனது கொள்கை வட்டி வீதத்தை 25 புள்ளிகளால் குறைக்கும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. Today we lowered our policy interest rate by 25 basis points to 2.75%. இதன் மூலமாக கனேடிய மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீதமானது 2.75% குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து பிரதான வங்கிகளும் தமது வட்டி வீதங்களை குறைக்க தொடங்கியிருக்கின்றன. இதுவரையில் 5.2% இருந்து வந்த பிரைம் இன்ட்ரெஸ்ட் இப்போது 4.95% மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக புதிய வீடுகளை கொள்வனவு செய்வதற்கு அடமான கடன் பெறுகின்றவர்கள் குறைந்த வட்டி வீதத்திலே தமது அடமான கடன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வருடத்தில் தமது அடமான கடன்களை புதுப்பிக்க விரும்புகின்றவர்களுக்கும் இந்த வட்டி வீத குறைப்பானது அனுகூலமாக இருக்கும். அவர்கள் குறைந்த அளவு பணத்தை செலுத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகும். வேறு கடன்களை வைத்திருக்கின்றவர்களும் கூட மாற்றமடையும் வட்டி வீதம் வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கடன்களை வைத்திருந்தால் இந்த வட்டி வீத குறைப்பானது உங்களுடைய மாதாந்த கொடுப்பனவிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இந்த வட்டி வீத குறைப்பினால் தோன்றியிருக்கக்கூடிய விடயங்கள். இன்னும் பல வட்டி வீத குறைப்புகள் இருக்கின்றன. கனேடிய மத்திய வங்கியை பொறுத்தவரையிலே அது 2.25% வரையில் வட்டி வீதத்தை இந்த வருடத்தில் குறைப்பதற்கு எதிர்பார்த்திருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இப்போது தோன்றியிருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடி என்பது இந்த வட்டி வீத குறைப்பில் அல்லது கனடாவின் பொருளாதாரத்தில் வீட்டுச் சந்தையில் எப்படியான தாக்கங்கள் ஏற்படுத்தப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. The Canadian economy ended 2024 in good shape. Inflation has been close to the 2% target since last summer. Substantial cuts to our policy interest rate through the second half of last year boosted household spending and strengthened economic growth. However, in recent months, the pervasive uncertainty created by continuously changing U.S. tariff threats have shaken business and consumer confidence. This is restraining household spending intentions and businesses' plans to hire and invest. Against this backdrop, and with inflation near the 2% target, the Governing Council decided to reduce the policy rate a further 25 basis points. Looking ahead, the trade conflict with the United States can be expected to weigh on economic activity. பொதுவாகவே கனேடிய மத்திய வங்கி வட்டி வீதத்தை குறைக்கின்ற போது வீட்டுச் சந்தையில் ஒரு அதிகரிப்பு ஒன்று உருவாகும். வட்டி வீதங்கள் குறைவடைகின்றன, நாங்கள் வீடுகளை கொள்வனவு செய்யலாம் என வீட்டு கொள்வனவாளர்கள் வீட்டுச் சந்தையிலே தங்களுடைய செயல்பாடுகளை அதிகரிப்பார்கள். ஆனால் இம்முறை அப்படியான ஒரு நகர்வை காண முடியவில்லை. அதற்கு காரணம் கனடாவின் பொருளாதாரம் தொடர்பில் மக்கள் மத்தியில் தோன்றியிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இனம் என்று சொல்கிறார்கள். ஏன் இப்படியான ஒரு நம்பிக்கை இனம் தோன்றியிருக்கிறது? நேற்றைய தினம் இந்த வட்டி வீத அறிவிப்பு தொடர்பாக கருத்து வெளியிட்ட கனேடிய மத்திய வங்கியின் ஆளுநர், கடந்த வருடத்தில் கனடாவின் பொருளாதாரம் ஒரு ஸ்திரமான நிலையில் இருந்தது, தாங்கள் எதிர்பார்த்தது போன்ற 2% என்கின்ற பணவீக்க எல்லையை நாம் வெட்டி இருக்கிறோம், அதிகமான தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, கடந்த வருடத்திலே ஏராளமான தொழில் முயற்சிகள் தொடங்கப்பட்டு புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, தொழிற்சந்தை சிறப்பாக இருந்தது, பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருந்தது எல்லாம் சொன்னார். ஆனால் இனி வருகின்ற நாட்களில் அப்படி சொல்ல முடியுமா என்ற கேள்வியினை ட்ரம்பின் டாரிஃப் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வரி விதிப்பானது கனடாவின் பொருளாதாரத்தில் உடனடியான தாக்கத்தை இந்த வேலைவாய்ப்புகளில் ஏற்படுத்தும் என்றுதான் சொல்கிறார்கள். உடனடியாகவே வேலைவாய்ப்பு இழப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இந்த வரி விதிப்பானது தோற்றுவித்திருக்கிறது. நிறுவனங்கள் தமது ஏற்றுமதிகள் குறைவடைகின்ற போது தமது தொழிலாளர்களைத்தான் அவர்கள் கட்டுப்படுத்த முனைவார்கள், தமது லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அல்லது தமது செலவினங்களை குறைப்பதற்காக. ஆகவே பலர் வேலைவாய்ப்பு இழக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. இதனால் கனடாவின் வேலைவாய்ப்பு தொடர்பான நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். இது கனடாவின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். பொருளாதாரம் என்பது பல விடயங்களோடு சம்பந்தப்பட்டதாக தொடர்புப்பட்டதாக இருந்தாலும் அதில் மிக முக்கியமானதாக எங்களிடம் இருக்கக்கூடிய அந்நிய செலவாணியை பெற்றுத்தரக்கூடிய ஏற்றுமதிகள் குறைவடைகின்ற போது அதன் காரணமாக கனடாவின் தனிநபர் வருமானம் பாதிக்கப்படும், வேலைவாய்ப்புகள் இழக்கப்படுகின்ற போது அந்த பொருளாதாரத்தில் மேலும் தாக்கங்கள் ஏற்படும். கனடாவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கும் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கனடா வரி விதித்திருக்கிறது. இதன் காரணமாக கனடாவிற்குள் வரக்கூடிய பொருட்களிலும் விலை அதிகரிப்பை நாங்கள் செலுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை ஏற்படும். இப்படி கனடாவின் பொருளாதாரம் தளம்பல் நிலையில் இருப்பதால் கனடாவின் பொருளாதாரம் தொடர்பான ஒரு நம்பகமற்ற தன்மை உருவாகி இருப்பதாக கொள்வனவாளர்கள் கருதுகிறார்கள். இதன் காரணமாகத்தான் வீட்டுக் கொள்வனவில் ஈடுபடுவதற்கு அவர்கள் தயக்கம் காட்டி வருகிறார்கள். இந்த பொருளாதார நிலை எங்கு செல்லப் போகிறது என்ற ஒரு கேள்வி அவர்கள் மத்தியில் இருப்பதால் வட்டி வீதம் குறைந்த பின்னரும் வீடுகளில் சந்தையில் அதிகமான வீடுகள் காத்திருக்கின்ற ஒரு சாதகமான நிலை இருக்கிறது. பொதுவாகவே வீட்டுச் சந்தையில் அதிகமான வீடுகளும் வட்டி வீதமும் குறைவடைகின்ற ஒரு போக்கு இருக்கின்ற போது அதிகளவான கொள்வனவாளர்கள் வீட்டுச் சந்தையிலே தமது செயல்பாடுகளை அதிகரித்து வீட்டுக் கொள்வனவு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். ஆனால் அப்படியான ஒரு சாதகமான நிலையில் வீட்டுச் சந்தை இருந்தாலும்
மக்கள் வீட்டுக் கொள்வனவில் ஈடுபடுவதற்கு ஒரு விதமான தயக்கத்தை கொண்டிருப்பதற்கு காரணம் கனடாவின் பொருளாதாரம் குறித்து அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விதமான அச்ச உணர்வு அல்லது நம்பகமற்ற நிலை. இந்த நிலை மாற்றமடைகின்ற போதுதான் நாங்கள் வீட்டுச் சந்தையிலே மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கும். ட்ரம்ப் நிர்வாகம் விதித்திருக்கக்கூடிய வரிகள், அதற்கு பதிலாக கனேடிய அரசாங்கம் எடுத்துள்ள பதில் நடவடிக்கைகள், இவற்றினால் தோன்றியுள்ள பொருளாதார பதற்றம் என்பது எல்லா விதமான கொள்வனவுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கொள்வனவுகளில் ஈடுபடுவது ஆபத்தானதாக மாறிவிடுமோ என்ற அச்சம் காரணமாகவும் தமது பணத்தை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நிலையிலும் மக்கள் இருப்பதால் பெரிய அளவிலான கொள்வனவுகளில் ஈடுபடுவதை அவர்கள் தவிர்த்து வருகிறார்கள் அல்லது குறைத்து வருகிறார்கள். இதன் தாக்கத்தை நாங்கள் இன்னும் சில மாதங்களில், சில வாரங்களில் காணக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த வரி விதிப்பிற்கு ஒரு நிரந்தரமான முடிவு காணப்படுகின்ற போதுதான் கனடாவின் பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரமான நிலை ஏற்படும். அதுதான் வீட்டுச் சந்தையில் நல்லதொரு மாற்றத்தை உருவாக்கும். வட்டி வீதங்கள் குறைக்கப்படுவதால் மட்டும் இந்த மாற்றங்கள் வந்துவிடாது. ஒட்டுமொத்தமாக நாட்டின் பொருளாதாரம் எப்படியாக இருக்கிறது என்பதும் மக்களின் மனங்களில் மிகப்பெரிய